வேட்பாளர் என்று அறிவித்ததுதான். அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பின் இந்த ஊரிலே பலமுறை பேசியிருந்தாலும், இந்த மேடையிலே பலமுறை பேசியிருந்தாலும், முதல் முறையாக வேட்பாளர் என்ற முறையிலே பேசுகிறேன். அதற்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பாராளுமன்ற தேர்தல். நமது பிரதிநிதியாக யார் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். வேட்பாளர்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதே வேளையிலே அந்த வேட்பாளர்கள் சார்ந்திருக்கும் கட்சிகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தேர்தல் களம் அமைவதற்கு முன்பாக அவர்களை மண்டியிடுவதை போல் புட்டின், ஒபாமா, கேமரன் எல்லோருமே தமிழக முதல்வர் ஆளுநர் அம்மா சொல்வதெல்லாம் சும்மா அவர்களை மண்டியிட்டு வணங்குவதை போல் போஸ்டர் அடித்தார்கள். அவருடைய பிறந்தநாள் அன்று பாராளுமன்ற வடிவத்திலே ஒரு கேக்கை வெட்டினார்கள். அம்மா தான் பிரதமராக போகிறார் என்று ஊரெங்கும் பிரகடனம் செய்தார்கள், போஸ்டர் வைத்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட கோடை நாட்டுக்கு பல முறை சென்று வந்து அங்கு ஒரு ராஜ்யசபை சீட்டுக்காக கைகட்டி நின்று அவருடைய அகில இந்திய தலைவர் திரு கராட் அவர்கள் போயஸ் கார்டனுக்கு வந்து குட்டிக்கரணம் போட்டு அம்மாவுக்கு பிரதமராகும் அத்தனை தகுதிகளும் இருக்கிறது என்று பிரகடனம் செய்தார். கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே லெப்ட் பார்ட்டிக்கு ஒரு லெப்ட் கிக் அம்மா கொடுத்துட்டாங்க. இந்த ஊர்ல எல்லாரும் ஃபுட்பால் ஆடுங்க நல்லா தெரியும், அதான் லெப்ட் கிக்னா உங்களுக்கு எல்லாரும் என்ன போய் இன்றைக்கு அந்த லெப்ட் பார்ட்டிகள் எல்லாம் என்ன சொல்கின்ற அம்மா தப்பித்தவரி 40 ஜெயிச்சா கூட பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. அதனால் ஒரு கூட்டணி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு கூட்டணி கட்சியை கழட்டி விடுகின்ற கட்சி மத்தியிலே சென்று ஒரு ஆட்சியிலே அங்கம் வகிக்கப் போகிறார்கள் என்று பிரகடனம் செய்கிறார்கள். பிரதமராவேன் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் காரைக்குடிக்கு வந்து எனக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது என் பெயரை 2 முறை சொன்னவர்கள் அவர்களுடைய கட்சி வேட்பாளர் பெயரை புரட்டி புரட்டி பார்த்து தேடி சொன்னவர்கள் இனிமேல் ஆட்சியிலே அங்கம் வகிப்பேன் என்று கூறுகிறார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, டெம்பரமெண்ட் என்று கூறுவார்கள். கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு, டென்னிஸ் ஆடுறவங்களுக்கு தெரியும் டெம்பரமெண்ட்னா என்ன. ஒரு மனோபாவம் இருக்கும். கிரிக்கெட் ஆடுறதுனா அதுக்கு ஒரு மனோபாவம் இருக்கணும், டென்னிஸ் ஆடுனா அதுக்கு ஒரு மனோபாவம் இருக்கும். கூட்டணியில இருக்கனால அதுக்கு ஒரு மனோபாவம் இருக்கும், ஒரு டெம்பரமெண்ட் இருக்கும். கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியவில்லை, யாரையும் போய் பார்ப்பதில்லை, யாரையும் சந்திப்பதில்லை, எங்கேயும் செல்வது கிடையாது. கெஸ்ட் ஹவுஸ், ரெஸ்ட் ஹவுஸ்க்கு மட்டும் செல்பவர்கள் எப்படி ஒரு மத்தியிலே சென்று ஒரு ஆட்சியிலே அங்கம் வகித்து அந்த கூட்டணியில் இருப்பார்கள். I declare that the AIADMK has no temperament, absolutely no temperament to be part of any government in India. எந்தவித மனோபாவமும் கிடையாது அவர்கள். அத்தகைய இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அகில இந்தியா என்ற பெயரிலே மட்டும் சேர்த்துக் கொண்டால் அகில இந்திய கட்சியாகிட முடியாது. சினிமாவில் கூட அப்படித்தான், முதல் படம் நடிக்கிறதுக்குள்ளேயே அகில உலக ரசிகர் மன்றம் பேர் வச்சுக்குவானுங்க. அந்த மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டை தாண்டி ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியாது, தமிழ்நாட்டை தாண்டி ஒரு கவுன்சிலர் சீட் ஜெயிக்க முடியாது, ஒரு வார்டு கவுன்சிலர்ல வேட்பாளர் நிறுத்த முடியாது, சிம்பல் கொடுக்க முடியாது. இவர்களெல்லாம் அகில இந்தியாவின் பெயர் வைத்துக் கொண்டு இந்தியாவை ஆளப் போகிறேன் என்று கூறுகிறார்கள். இதுதான் அந்த இயக்கத்தின் DNA. யாருடையும் பேச மாட்டார்கள், யாரையும் மதிக்க மாட்டார்கள், பேசிக் கொண்டிருக்கும் பொழுது லெப்ட் கிக் கொடுப்பார்கள். இவர்களா ஒரு டெல்லியிலே சென்று ஒரு ஆட்சியிலே அங்கம் வகிக்கப் போகிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கட்சியின் பிரதிநிதியா டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்தில் பேச போகிறார்கள். அவர்களுக்கு அமைத்த மேடையிலேயே காரைக்குடியிலே சுடுகாடு பக்கத்திலே வடக்கு பார்த்து ஒரு மேடை அமைத்தார்கள். சுடுகாடு பக்கத்துல தான் போட்டாங்க கேள்விப்பட்ட. சுடுகாடு பக்கத்திலே வடக்கு பார்த்து ஒரு மேடை அமைத்தார்கள். அந்த மேடையிலே எனக்கு அர்ச்சனை நடந்தது, அமைச்சருக்கு அர்ச்சனை நடந்தது, என் பெயரை 2 முறை உச்சரித்தார்கள். அதற்காக மீண்டும் நன்றி சொல்கிறேன். அந்த மேடை எதற்காக அமைச்சார்கள்? அவர்களுடைய வேட்பாளரை அறிமுகப்படுத்துவதற்காக. அந்த வேட்பாளர் அந்த மேடையிலே பேசுவார் என்று எதிர்பார்த்தோம், எல்லோரும் எதிர்பார்த்தோம், நான் எதிர்பார்த்தேன். ஏனால் ஒரு தேர்தலிலே ஒருவரை எதிர்கொள்ளும் பொழுது அவர் எத்தகையவராக இருக்கிறார், அவர் எப்படி பேசுகிறார், அவருடைய சிந்தனை என்ன, அவர் சிந்தனைக்கு நாம் என்ன கவுண்டர் கொடுக்க முடியும் எல்லாம் நம்ம யோசிப்போம்ல. ஒரு டென்னிஸ் ஆடணும்னா ரேலி பண்ணணும்னு சொல்லுவோம். டென்னிஸ்ல மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ரேலி பண்ணணும். 5 நிமிஷம் அடிச்சு பார்த்தா தான் தெரியும் அவன் எனக்கு பேக் ஹேண்ட் தெரியுமா, ஃபோர் ஹேண்ட் தெரியுமா, நம்மளால ஆட முடியுமாலாம் பார்ப்போம். அது மாதிரி ஒரு மேடையில அந்த வேட்பாளர் பேசுவார் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் அவருக்கென்றே அமைக்கப்பட்ட அந்த மேடையிலே அந்த வேட்பாளர் பேசவில்லை.
உங்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் போய் பேச போறாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது தொலைக்காட்சிக்கே வர முடியாது. ஒரு தொலைக்காட்சியில கூட வந்து ஒரு பேட்டி கொடுக்க முடியாது. அவர்கள் டெல்லிக்கு போய் அந்த ரெசினா ஹில்ல மற்ற பாராளுமன்றங்களோடு பேசுவார்களா? அங்கிருக்கும் தொழிலதிபர்களோடு பேச முடியுமா? கருத்தை சொல்ல முடியுமா? சொந்த மேடையிலே சொல்ல முடியாதவர்கள் எப்படி உங்கள் பிரதிநிதியாக சென்று வெளி உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்வார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வேட்பாளர் எங்கேயாவது பேசுவாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எதையாவது சொல்லுவாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அவருடைய எண்ண ஓட்டம் எதை பற்றி இருக்கிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் பேசினார் என்ற முதல் செய்தி எனக்கு எப்ப வந்தது என்றால், இந்தியாவுக்கு 9 முறை பட்ஜெட் தீட்டிய, ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தீட்டும் பொழுது திருக்குறளை ஒப்பித்த 32 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழகத்திலிருந்து ஒரு நிதியமைச்சராக இருந்திருக்கின்ற 60 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்தியா தமிழகத்தில் இருந்து உள்துறை அமைச்சராக இருந்தவரை பற்றி மானாமதுரையிலே கொச்சையாக பேசினார் என்றுதான் கேள்விப்பட்டேன். இதுதான் அந்த வேட்பாளருடைய தரம். அவரை பற்றி அவரை நேரில் நான் பார்த்தது கிடையாது, அவரை நான் சந்தித்தது கிடையாது, அவரை பற்றி நான் முன்னாடி கேள்விப்பட்டது கிடையாது. அவரை கேள்விப்பட்டது 2 நியூஸ் தான். ஒண்ணு, அவர் மேடையில் அவர் பேசல. 2வது, ஒரு மானாமதுரையில பேசும் பொழுது இந்தியாவுக்கு 9 முறை பட்ஜெட் போட்ட திருக்குறளை ஒப்புகின்ற நிதியமைச்சரை பற்றி கொச்சையாக பேசினார். அதற்காக காவல் நிலையத்திலே ஒரு புகார் மனு பண்ணியிருக்கிறார். இவரை பற்றி பிறகு விசாரிக்க, இவர் ஏதோ சாதாரணவர் ஒண்ணுமா அப்படி நினைச்சேன். நேற்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். பெரிய செல்வந்தர். நான் சொல்லல, நீ வெப்சைட்ல போய் பார்த்தாலே தெரிஞ்சு. பாரம்பரிய செல்வந்தரா சொந்தமாக செல்வாச்சரா எனக்கு தெரியாது. ஆனா பெரிய செல்வந்தர். செல்வம் இருக்கிறதே தவிர சொல்வாக்கு இல்லை அவரிடம். செல்வம் இருக்கிறதே தவிர தரம் இல்லை. அதனால் வேட்பாளர்களை ஒப்பிட்டு பாருங்கள், இயக்கங்களை ஒப்பிட்டு பாருங்கள். கூட்டணியிலே அங்கம் வகிக்க முடியாத இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கம். அவர்களால் தனிப்பட்ட முறையிலே ஆட்சி அமைக்க முடியாது. டெல்லியிலே அவர்களுக்கு இருக்கிற மனோபாவத்தால் யாருடன் கூட்டணி வைக்க முடியாது. ஏனால் அத்தகைய தலைமைதான் அவர்களிடம் இருக்கிறது. கொச்சையாக பேசக்கூடியவர் தான் அவருடைய வேட்பாளர். அவருடைய பின்னணியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கத்துடைய குணம், அவருடைய வேட்பாளருடைய குணம். சிந்தித்து பாருங்கள். மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்களை சிந்தித்து பாருங்கள். அந்த இயக்கங்கள், அந்த கூட்டணிகள், அந்த வேட்பாளர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். பெரியார் சிலையை அகற்ற வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தேர்தலுக்கு பின்னர் இன்னொரு தொகுதிக்கு சென்றவர். அங்கு சென்று என்ன ஆயிற்றுன்னு அவருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். ஆலந்தூர்ல என்ன ஆயிற்றுன்னு. பெரியாரை சிலையை தூக்க வேண்டும் என்று சொன்னவர், பெரியாரை பற்றி கொச்சையாக பேசியவர், அம்பேத்கரை பற்றி கொச்சையாக பேசியவர். அவருக்கு கூட்டணியாக பெரியார் வழியே வந்த மதிமுகவும், எதுக்கெடுத்தாலும் சமத்துவம் பேசும் பாட்டாளி மக்கள் கட்சியும், என்ன பேசுகிறார் என்று தெரியாத வைகோவும், விஜயகாந்தும் அவருக்கு பல்லக்கு தூக்கிறார். கொள்கையே கிடையாது. அந்த பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எந்த விதமான கொள்கையும் கிடையாது. நான் பகிரங்கமாக கேட்கிறேன், வைகோ அவர்களே, ராமதாஸ் அவர்களே, விஜயகாந்த் அவர்களே, நீங்க 3 பேரும் தெளிவாக சொல்ல வேண்டும். எந்தெந்த கொள்கை உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒத்து போறது நீ சொல்லு. இடஒதுக்கீடு ஒத்து போதா? பாமக தெளிவாக சொல்ல வேண்டும். அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடஒதுக்கீடு கொள்கை ஒத்து போதான்னு சொல்லணும். ராமர் கோயில் கட்டு விஷயத்திலே வைகோவும் பாஜகவும் ஒத்து போறாங்களா? சேது சமுத்திர திட்டத்தில் ஒத்து போறார்களா? எந்த கொள்கையோட ஒத்து போறார்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். சந்தர்ப்பத்திற்காக முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத கூட்டணி தான் அந்த பாரதிய ஜனதா கூட்டணி. அங்க பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவரை இங்க திராவிடம் பேசுபவர்கள் இங்கு பல்லக்கு தூக்கிறார். இதுதான் அந்த கூட்டணியுடைய பின்னணி. அந்த கூட்டணி நிற்குமா? அந்த கூட்டணி நிலையாக இருக்குமா? சிந்தித்து பார்ப்பீர்கள். விஜயகாந்த் அவர்கள் எதற்காக கூட்டணி வைத்தார்? முதலிலே செல்வி ஜெயலலிதா, ஆளுநர் அம்மா சொல்வதெல்லாம் சும்மா, ஜெயலலிதாவோட சட்டமன்றத்தில் கூட்டணி வைத்தார். எதற்காக கூட்டணி வைத்தார்? கலைஞரோடு அவருக்கு கோபம், மண்டபம் இடித்து விட்டார்கள் என்று கலைஞர் மீது அவருக்கு கோபம். உடனே ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்தார். நான் அப்பவே சொன்னேன், கேப்டன் அவர்களே, போயஸ் கார்டனுக்கு செல்லாதீர்கள். நீங்க கேப்டனாக போயஸ் கார்டனுக்கு போவீங்க, வெளியே வரும்போது சிப்பாயா வருவீங்க, உள்ளாட்சி தேர்தல் கூட சிப்பந்தி ஆடுவீங்க. அப்படியே தான் ஆன. அப்புறம் அம்மையாரோட சண்டை போட்டுட்டு அந்த கோவத்தால் இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கேன். இப்ப என்ன ஆக போகுதுன்னா, தேர்தலுக்கு அப்புறம் அம்மையார் பிஜேபியோட ஒட்ட போறாங்க. அவங்க முதல்ல லெப்ட் கிக் உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்க போறாங்க. அப்புறம் பிஜேபியோட கோவம் வந்த உடனே யாரோட கூட்டணி வைப்பார்? எந்த நிலையில இருக்கிறார் அவருக்கு தெரியாது. அவர் நிலைப்பாட்டை அவர் எப்படி விளக்குவார் என்று எனக்கு தெரியாது.
சிவகங்கையிலே வந்து யாரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் என்னமோ சொல்லிவிட்டு சென்றார். அவர் விளக்க வேண்டும். எதற்காக, ஏன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்? எந்த கொள்கை பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கை அவருக்கு பிடித்திருக்கிறது? ஒருவேளை குஜராத்தில் இருக்கும் மதுவிலக்கு கொள்கை அவருக்கு பிடித்திருக்கலாம் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. பூர்ண மதுவிலக்கு குஜராத்திலே அந்த கொள்கை வேணால் விஜயகாந்த் பிடித்திருக்கலாம், அதற்காக கூட்டணி வைத்திருக்க. அதையாவது சொல்லணும். வைகோ அவர்களும் ராம்தாஸ் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் தெளிவாக சொல்ல வேண்டும், எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள், எந்த கொள்கையோடு ஒட்டு போறார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். அது வரைக்கும் அவர்கள் சொல்லாத வரைக்கும் இந்த கூட்டணி ஒரு கசமுசா கூட்டணி, சந்தர்ப்பாத கூட்டணி என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கட்சியின் வேட்பாளருடைய பின்னணி உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கட்சியின் வேட்பாளருடைய சரித்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். காரைக்குடி மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மற்ற தொகுதியிலாம் போனால் பேரே தெரியல, வேற விஷயம். நான் பேசுறதே கிடையாது. இந்த தொகுதியில, இந்த நகரத்திலே அவருடைய பின்னணி கண்டிப்பாக தெரிந்து. ஒருவர் வந்தால் என்ன பின்விளைவு இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவர் வந்தால் நல்லது நடக்கலாம், ஆனா சிலர் வந்தா கெட்டது கூட நடக்கும். யோசிச்சு பாருங்க. அதனால்தான் சொல்லுகிறேன், வேட்பாளர்களை ஒப்பிட்டு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கூட இந்த தொகுதியிலே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், இன்னொரு இயக்கத்தின் சார்பாக. அதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதனால் ஒவ்வொரு வேட்பாளரையும் ஒப்பிட்டு பாருங்கள். என்னை அவர்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். என்னுடைய கல்வி, என்னுடைய பின்னணி, என்னுடைய உலக அனுபவத்தையும் அந்த வேட்பாளருடைய பின்னணியையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். முதல் முறையாக தேர்தலில் நிற்பவன் நான். முதல் முறையாக தேர்தலில் நிற்பவன் நான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் யூனியன் சேர்மனாக இருந்திருக்கிறார். அவர் தேர்தலில் இருந்திருக்கிறார். எப்படி தேர்தலுக்கு பின்னர் நடந்து கொண்டார் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். பாஜகவின் வேட்பாளர் தேர்தலில் நின்று வென்றிருக்கிறார், தோற்றிருக்கிறார், டெபாசிட் எழுந்திருக்கிறார். அவர் எப்படி இருந்திருக்கிறார் நீங்கள் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இன்னொரு இயக்கத்தின் சார்பாக தேர்தலில் நின்று வென்றார், இன்னொரு இயக்கத்தின் சார்பாக தேர்தலில் நின்று தோற்றார். அதனால் அவருடைய சரித்திரத்தை பார்க்க வேண்டும். They all have a past. அவர்கள் அனைவருக்குமே ஒரு பின்னணி உண்டு. தேர்தலில் நின்ற பின்னணி, தேர்தலில் தோற்ற பின்னணி, தேர்தலில் எப்படி நடந்து கொண்டார்கள், வெற்றி பெற்றோர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், ஒரு பின்னணி உண்டு. அந்த பின்னணியை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் பின்னணியும் என்னுடைய பின்னணியும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். யார் வந்தால் என்ன நடக்கும், யார் வந்தால் என்ன நடக்காது, மறைமுகமாக என்ன நடக்கும், வெளிப்படையாக என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் சீர்தூக்கி சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு நல்ல முடிவுக்கு வருவீர்கள். அந்த முடிவு கைச்சலமாக தான் இருக்கும். Please compare the political parties. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கும் மனோபாவமே கிடையாது. பாரதிய ஜனதா கூட்டணி ஒரு கசமசா கூட்டணி. இன்று இருக்கும் நிலையில யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கூட்டணியும் சேர்த்துக் கொள்ள போவதில்லை. அதனால் இந்த ஒரு கட்சியோட நிலைப்பாடை பாருங்கள். அந்த கட்சியின் சார்பில் நிற்கும் வேட்பாளர்கள் பின்னணியை பாருங்கள். அவர்கள் பதவியிலே இருக்கும் பொழுது, தேர்ந்தெடுக்கப்படும் போது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். அவர்களோடு என்னை ஒப்பிட்டு பாருங்கள். அவர்கள் சில செய்த காரியங்களை சில என்னால் செய்ய முடியாது. அதை நான் வெளிப்படையாகவே கூறுகிறேன். என்னால் நிச்சயமாக கட்ட பஞ்சாயத்து செய்ய முடியாது. சாரி, என்னால் முடியாது. நிச்சயமாக கந்து வட்டி வாங்க முடியாது. தனிநபர் சொத்து சண்டையில நிச்சயமா தலையிட முடியாது. இதெல்லாம் வேணும்னா you have a choice of 3. இதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை தெளிவாக கூற கடமைப்படும். எதுவும் ஆமா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்படும் 5 கோடியை மட்டும் பிரித்து ஒவ்வொரு யூனியனுக்கும் சின்ன சின்ன வேலைகளை செய்வது மட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோட கடமை அல்ல. அதையும் தாண்டி பல காரியங்களை செய்யலாம். அரசாங்க திட்டங்கள் ஒரு புறம் இருக்கு. அரசாங்கத்தை அப்பாற்பட்டு தனியார் துறை மூலமாக பல காரியங்களை செய்ய முடியும். தனியார் துறை அதிக அளவில் இந்த தொகுதிக்கு என்னால் கொண்டு வர முடியும். மற்ற வேட்பாளரோட என்னால் அதிக அளவில் தனியார் துறை இந்த தொகுதிக்கு கொண்டு வர முடியும். கடந்த 10 ஆண்டுகளிலே தனியார் துறை மூலமாக பல காரியங்களை செய்திருக்கிறோம். 400 கண்மாய்களை இப்கோ நிறுவனத்தின் மூலமாக தூர்வாரி இருக்கிறோம். அப்போலோ மருத்துவமனை, வாசன் மருத்துவமனை, ஸ்வீடிஷ் மிஷன் ஆஸ்பத்திரி, எஸ்ஆர் கால் சென்டர், ரிலையன்ஸ் கால் சென்டர், பாரதி ஏர்டெல் நிறுவனத்தின் மூலமாக 10 பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு சட்டப்படி பெரிய கம்பெனிலாம் 2% சிஎஸ்ஆர் சமூகத்துக்காக செலவு பண்ணி ஆகும். என்னால் அந்த பெரிய நிறுவனங்களுடைய நிதியை இந்த தொகுதிக்கு கொண்டு வர முடியும். அவர்களால் முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். என்னால் பெரிய நிறுவனங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு முதலீடு செய்ய வைக்க முடியும். அவர்களால் பண்ண முடியுமா என்று பாருங்கள். ஆனால் பெரியவர்களை, தாய்மார்கள், யார் என்ன செய்ய முடியும், யார் வந்தால் என்ன விளைவு, யார் வந்தால் என்ன பின்விளைவு என்பதை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக
என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவ சகோதரர்களும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ளும் என்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க மாட்டீர்கள், அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து 1999 2004 வரைக்கும் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துரோகம் செய்யாது என்று மட்டும் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியை தடுக்க வேண்டும் என்றால் அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் போக வேண்டும். Please vote strategically. தயவு செய்து வாக்குகளை சிதற விடாதீர்கள். தயவு செய்து உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள். பாரதிய ஜனதா நச்சு கட்சியை நிறுத்துவதற்கு காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே முடியும் என்ற உணர்வோடு ஒரு சிறுபான்மையும் உணர்வோடு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கிறது. We are the true secular front. We are the true seculars. மற்றவர்கள் எல்லாம் pretenders. காலத்துக்கு ஏற்பால் போல் ஒரு மதச்சார்பினை பேசுவார்கள். சமயம் வந்தால் பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். பாஜகவுடன் திமுக 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. அண்ணா திமுக இப்பொழுது உறவு வைத்துக் கொண்டிருக்கிறது, ஆட்சியில் இருந்திருக்கிறது. விஜயகாந்த் கட்சி, வைகோ கட்சி அவர்கள் நேரடியாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா எதிர்ப்பாக இருக்கும் ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். உங்கள் வாக்குகளை வீணடித்தார். பெரியவர்களை, தாய்மார்கள், வாக்காளர் பெருமக்கள், இயக்கங்களை ஒப்பிட்டு பாருங்கள், வேட்பாளர்களை ஒப்பிட்டு பாருங்கள். எந்த வேட்பாளர் வந்தால் நல்லது நடக்கும், எந்த வேட்பாளர் வந்தால் பின்விளைவு இருக்கும் என்பதை சிந்தித்து நீங்கள் எல்லாரும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.